ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கல்கண்டு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இப்போ இது ரெண்டையும் நல்லா அலசிட்டு கழுவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் பருப்பும் அரிசியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 விசில் வரை நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு கல்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு முந்திரி கிஸ்மிஸ்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நெய்யில் வறுத்த முந்திரியும் கிஸ்மிஸையும் பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிருச்சு.